கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் விஷுவல் கம்யூனிகேஷன் குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0443042777 0443063299. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வந்து கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கிரியேட்டிவிட்டி ஃபுல் ஃபிளெட்ஜ்டா நிறைஞ்சிருக்கிற இந்த கோர்ஸுக்கு வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல்கோ இல்ல ஒரு என்ஜினியரிங்கோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. IITக்கு AIEEE அந்த மாதிரி ஒரு ஏர்ஜ் வந்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ்க்கும் இருக்கா? அதையும் நாடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போறாங்களா? அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்க்கு ஈக்குவலா? கண்டிப்பா. லைக் விஷுவல் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. பிளஸ் தேர் இஸ் அ பிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்கு இங்க சென்னையில. பிலிம் இன்ஸ்டிடியூட் கோர்ஸுக்காக தேர் இஸ் சென்னையிலே பாத்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் ஹைஸ்கூல் நுங்கம்பாக்கம்ல வந்து +1 +2க்கு வந்து ஒகேஷனல் குரூப் போட்டோகிராஃபி வந்து எக்ஸ்க்ளூசிவா சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதாவது போட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி போகணும்னு நினைக்கிறவங்க அதாவது எக்ஸ்க்ளூசிவா அங்க போய் படிச்சுட்டு அங்க இருந்து நீங்க சினிமாட்டோகிராஃபி இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கலாம். தட் இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அ திங். இன்ஸ்டிடியூட்ல வந்து தே ஹேவ் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், அப்புறம் சவுண்ட், டைரக்ஷன் கோர்ஸ் அங்க இருக்குது. அது வந்து அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து +2 ஆக்சுவலா. அது தவிர வந்து விஸ்காம் படிக்கிறதுக்கும் போறாங்க, எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறதுக்கும் போறாங்க. இப்ப விஸ்காம் படிக்கிறது வந்து என்ன காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்றது இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அட் த சேம் டைம் வந்து கிரியேட்டிவிட்டி இஸ் அ மஸ்ட். அது இல்லாட்டினா இந்த ஃபீல்டுக்கு வரவே கூடாது ஆக்சுவலா. அதை விட வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஒரு ஃபயர் இருக்கணும். ஃபயர் இருந்தால்தான் வந்து இந்த ஃபீல்டுக்கு ஆக்சுவலா வரும். இந்த ஃபயர் இந்த பெலி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொன்னீங்க. நான் கேக்குற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு எவ்வளவு பேர் அதிகமா இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து ஒரு சின்ன ஒரு இது என்ன இருக்குன்னா, either they wanted to do engineering or viscom. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் படிச்சுன்னா நீங்க வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, விஸ்காம் படிக்கணும் அப்படின்னா நிறைய படிக்க வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மனப்பாங்க இருக்கு. ஆனா அவங்க பண்ற பெரிய தப்பே அதுதான் ஆக்சுவலா. இன்ஜினியரிங் வந்து நீங்க 4 years படிச்சுட்டு யூ கெட் அ ஜாப் அண்ட் யூ செட்டில்டு. விஸ்காம் அப்படி கிடையாது. லைக் நீங்க வந்து ஒரு படிச்சு நீங்க அப்புறம் இதுல நீங்க ஸ்பெஷலைசேஷன் பண்ண போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க டெய்லி படிச்சாதான் நீங்க வந்து யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். அது இல்லாம இன்னைக்கு டெக்னாலஜி வந்து இஸ் கோயிங் ஃபார் அவே. ஸோ அண்ட் யூ ஹேவ் டு கம்பீட் வித் அதர்ஸ். நிறைய கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து டெய்லி உங்களை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதனால வந்து விஸ்காம் படிக்கிறது வந்து டெய்லி யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். அதே மாதிரி தானே சார் இப்ப ஒரு சாஃப்ட்வேரா இருந்தாலும் டெய்லி நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் புதுசா வந்துட்டு இருக்காங்க. இப்ப J2E ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அதுலயே ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒரு IT என்ஜினியர் சொல்றேன், அவங்களும் அவங்கள அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி தான் அதை விட இது மோர் கிரியேட்டிவான ஒரு விஷயம் இது ஆக்சுவலா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பத்தி ஐ டோன்ட் நோ மச் ஆக்சுவலி. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு பி வெரி கிரியேட்டிவ். ஓகே, கிரியேட்டிவ்ன்றத வர அக்ரெசிவா இருக்கணும் அப்படின்றதான் ஒரு விஷயம். நிச்சயமா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கும்பகோணத்திலிருந்து பானு காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பானு வணக்கம். பானு, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். சார், என்னோட பையன் +2 முடிச்சிருக்கான் சார். சொல்லுங்க. அவன் வந்து நான் வந்து ஆர்கிடெக்சர் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஆனா அவன் வந்து இந்த ஷார்ட் பிலிம், படம் அது மாதிரிலாம் டிவில சின்ன செல்போனை வச்சு நிறைய எடுக்கிறான் சார். அவன் வந்து அது மாதிரி எதுல சேர்க்கலாம் சார்? இல்ல, பையனுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த சம்பந்தமான கோர்ஸ், அதாவது அவனுக்கு அதுல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. அதாவது போன்ல எடுக்கிறது, சாதாரண கேமரால எடுக்கிறதெல்லாம் வந்து அவங்க சினிமா எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி நினைக்கிறது வேற அது ஆக்சுவலா. பட் அது சம்பந்தமான என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கோர்ஸை படிச்சுட்டு பண்ண பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு.
இப்ப இவங்க இந்த மாதிரி இப்ப இவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவர் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் எடுக்கலாமா, இல்ல இவருக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ்? இல்ல அதுதான் பேசிக்கலா அவரோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றது தெரியணும். ஆக்சுவலா சரி அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும், அதாவது சினிமோட்டோகிராஃபியா இருக்குதா, இல்ல எடிட்டிங்கா இருக்கா, இல்ல டைரக்ஷனா இருக்குன்னா சோ அந்த டுவர்ட்ஸ் ஹி ஷுட் எய்ம் டுவர்ட்ஸ் தட் கோல் ஆக்சுவலி. சோ விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சாலும் கூட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்னைக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன், இன்னைக்கு வந்து நீங்க எதர் யூ கேன் முடிச்சுட்டு யூ கேன் கோ ஒரு கேமராமேன் கிட்டயோ ஒரு டைரக்டர் கிட்டயோ வந்து அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டு அப்படி வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிதான் இங்கே ட்ரெண்ட் வந்து அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா. நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. சோ அது இல்லாம வந்து இப்ப நீங்க யார்கிட்ட போய் சேர போறீங்க அப்படின்னாலும் கூட வந்து அவங்க வந்து உங்களோட விஷுவல் கம்யூனிகேஷன் குவாலிபிகேஷன் மாத்திரமே பாக்குறது இல்ல. வேலூர்ல இருந்து ஜெயபால் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஜெயபால் வணக்கம். ஜெயபால் உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? அம்மா வணக்கம், ஐயா கிட்ட பேசணுங்க. சொல்லுங்க ஜெயபால். அம்மா ஐயா கிட்ட பேசணுமா? பேசலாம் ஜெயபால், சொல்லுங்க. கொடுங்கம்மா, சார் கிட்ட பேசணுங்க. பேசுங்க ஐயா வணக்கம். சொல்லுங்க சார் வணக்கம். சொல்லுங்க வணக்கம் சார். எனக்கு வந்து போட்டோகிராஃபில ரொம்ப ஆர்வம் உள்ளவன். சரிங்க. ஐ எம் an aged person. I am crossing 60. ஓகே. But I am having very much interested in the art of photography and videography. சரிங்க. And so I approached an institute. I don't like to name the institute, which is located at Nongambakam. They have given 6 months coaching to me, but that is no use. எங்க படிச்சீங்க? நேம் சொல்ல வேண்டாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட் நுங்கம்பாக்கம், லொகேட்டட் அட் நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம். ஆமாங்க. எனக்கு வந்து எதுவும் பிராக்டிகலா அவங்க எதுவுமே சொல்லி கொடுக்கல. சரி ஓகே. நீங்க 6 மாதம் கழிந்ததும் ஃபீஸ் கட்டணம் தான் மிச்சம். சரி. இப்போ என்னுடைய எய்ம் ஃபுல்ஃபில் ஆகலைங்க. I am very much having eagerness in order to know the art of videography. இதை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து ஒரு Canon HD Mark III கேமரா கூட வாங்கிட்டேங்க. சரிங்க. எனக்கு அதுல வந்து நாலேஜ் வேணும், நான் கத்துக்கணும். எங்க சார், எப்படி சார்? ஆக்சுவலா வந்து சென்னையில வந்து ஆம்பிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போட்டோகிராஃபின்னு ஒரு அகாடமி இருக்கு. ஆக்சுவலா அங்க வந்து இட்ஸ் பீன் ரன் பை அ ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் கால்ட் ராஜா பொன்சிங். அங்க வந்து நீங்க வந்து தே ஹேவ் வந்து ரெகுலரா வந்து பேசிக் போட்டோகிராஃபி கோர்ஸ் இருக்கு, அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா ஃபுல் டைமா படிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க வந்து வீக்கெண்ட் கோர்ஸ் மாத்திரம் படிக்கலாம். அங்க வந்து உங்களுக்கு நல்லா ப்ரொஃபஷனலா சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ லேர்ன் வெரி குட் போட்டோகிராஃபி. அங்க நீங்க கொடுத்த அட்வைஸ் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். கோவையில இருந்து சூர்யா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சூர்யா வணக்கம். சூர்யா உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் இப்ப பாத்தீங்கன்னா ஏஜ் எனக்கு 26 ஆச்சுங்க. ஓகே. 26 ஆச்சு. பட் ஆனா டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சரிங்க. பட் அது டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தினா அது நார்மலா அது படிக்கிறக்கோ இல்ல இது பண்றக்கோ நார்மலா அந்த அளவுக்கு இது இல்ல, வருமானம் இல்ல. பட் ஆனா சென்னையில வர முடியாது. கோயம்புத்தூர் அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே படிக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? இன்ஸ்டிடியூட் ஏதாவது இருக்குங்களா? இல்ல நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு. பட் ஆனா அந்த இன்ஸ்டிடியூட் எல்லாம் கரெக்டான அந்த ப்ரொசீஜர் இருக்குமான்னு ஒரு பயம். ஓகே. நீங்க என்ன சொல்றீங்கன்னா டைரக்ஷன் கோர்ஸ வந்து கரஸ்பாண்டன்ஸ் மூலமா படிக்க முடியுமான்னு கேக்குற மாதிரி இருக்கு நீங்க கேள்வி. அப்படி வந்து படிக்கவே முடியாது. ஆக்சுவலா நீங்க வந்து யூ ஹேவ் டு பி பிராக்டிகலா ஆன் த மூவ்ல இருந்தாதான் நீங்க வந்து கத்துக்கவே முடியும். நீங்க அதுக்கு பேஸ்டா வந்து நீங்க சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வந்து யாராவது ஒரு டைரக்டர் கிட்ட வந்து அசிஸ்டன்டா சேர்ந்து கொஞ்சம் வருஷங்கள் வந்து இருந்து கத்துக்கிட்டாதான் வந்து நீங்க கத்துக்க முடியும். இப்ப இவர் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரியோ ஒரு ஒகேஷனல் கோர்ஸ் மாதிரியோ இது பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க சென்னைக்கு வந்து அப்படின்னு. இப்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல தான் இந்த மாதிரியான விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த ரூரல்ல இருந்தோ இல்ல இப்ப இந்த காலர் சொன்ன மாதிரி இன்னும் கிராமப்புறங்கள்ல இருந்தோ வர மாணவர்களுக்கு வந்து இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது இங்கதான் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து அதுக்கான நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு என்ன ஒரு சோர்ஸ் அவங்க நாடலாம் இன் அடிஷன் டு தட் ஆஃப் இன்டர்நெட்? ஓகே. சில விஷயம் வந்து என்னன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பேரே வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்றதான் இந்த சப்ஜெக்டோட பேர். பட் நான் வந்து நிறைய காலேஜஸ்க்கு போய் நிறைய டீச் பண்றேன். பட் அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது the students they don't communicate at all.
அதனால வந்து என்னன்னா they have to communicate with the teachers கூட ரெகுலரா நிறைய கம்யூனிகேட் பண்ணாதான் வந்து you get information from them. அப்பார்ட் ஃப்ரம் தம் என்னன்னா நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும், மேகசின்ஸ் படிக்கணும். அதுலதான் வந்து ஏதாவது யாரைய பத்தியாவது ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதர்வைஸ் how will they come to know? சோ இது தவிர வந்து யாரையாச்சும் வருவாங்களா, வந்து சப்போஸ் சீஃப் கெஸ்ட் வராங்க அப்படின்றது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசணும். சோ அதுக்கு நான் வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலியில இருந்து வந்து ஒரு படிச்ச பையன் சிவகாசி காலேஜ்ல படிச்சான். அங்க படிக்கும் போது அவன் டிசைடட் சினிமோட்டோகிராஃபி தான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றான். அந்த டைம்ல வந்து என்னன்னா அவன் 3 years முடிக்கும் போது அவுட்ஸ்டாண்டிங்கா வரும்போது அங்க இருக்கிற அவனோட மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, யூ கோ டு பிஎஸ்ஜி டு டூ மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு பிஎஸ்ஜிக்கு வந்திருக்கான். ஸோ நான் அங்க கெஸ்ட் லெக்சரா போய் பண்ணும்போது அவ வந்து என்கிட்ட நம்பரை வாங்கி என்னை ஃபாலோ பண்ணி நான் லாஸ்டா ஒர்க் பண்ண பிசாசு படத்துல ஹி வாஸ் அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்தான். சோ இது வந்து என்னன்னா அங்க இருந்த எல்லாருமே தான் என்னோட போன் நம்பர்ஸ் கொடுத்தேன் நானு. பட் அவன் ஒருத்தன் தான் ஃபாலோ பண்ணி என்கிட்ட ஜாயின் பண்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு சென்னையில இருக்கான் அந்த பையன். இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் தி பிளேஸ் அப்படிங்கறீங்க. irrespective of the place அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு, நல்ல வரணுங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா எங்க இருந்தாலும் அக்ரெசிவா இருக்கணும். they should have a fire இருக்கணும். நிச்சயமா சார். கரூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், பாரதி. அவரிடம் பேசலாம். பாரதி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சார்? வணக்கம் மேடம், பார்த்துட்டு சொல்லுங்க பேசுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். சரிங்க. சிசிடிவி டெக்னீஷியனா ஒர்க் பண்றேன் நான். என்னவா? சிசிடிவி டெக்னீஷியனா. நான் வந்து போட்டோகிராஃபர் வந்து ரொம்ப லைக் பண்ணி போட்டோ எடுப்பேன் சார் நான். சரிங்க. அது வந்து அபிஷியலா நான் நிறைய போட்டோஸ் எடுப்பேன் நான். இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு நான் வந்து போட்டோகிராஃபர் பத்தி நான் படிக்கணும். படிச்சு அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமா? சரி. என்ன மாதிரி போட்டோகிராஃபி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? போட்டோகிராஃபரா? இல்லைங்க, போட்டோகிராஃபரா. சரி, ரைட்டு. இப்போ போட்டோகிராஃபில வந்து பல வகையான போட்டோகிராஃபி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வெட்டிங் போட்டோகிராஃபி இருக்குது, ஃபேஷன் போட்டோகிராஃபி இருக்கு, கிளாமர் போட்டோகிராஃபி இருக்கு, ஃபுட் போட்டோகிராஃபி இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி இதுல நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்கன்றத சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே, வெட்டிங் போட்டோகிராஃபி பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா வாங்கி நீங்க டெய்லி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 போட்டோகிராஃப்ஸ் எடுக்க பழகுங்க. அதுல வந்து ஒரு போட்டோகிராஃப் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கிற மாதிரி நீங்க எடுக்கணும். சும்மா ஏதோ பாக்குறது, இந்த மரம், செடி, குருவி, இந்த மலை இதெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் அது அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ரொம்ப சீரியஸா, ரொம்ப அதாவது கிரியேட்டிவா எடுக்க பழகணும். ஸோ அதுக்கப்புறம் யாருக்கிட்டையாவது நீங்க சொல்லி நீங்க வந்து ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபி பண்ணும்போது அதுல நீங்க எவ்வளவு கிரியேட்டிவா எடுக்கிறீங்க பொறுத்து தான் அதுக்கப்புறம் அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது அப்படிதான் நீங்க உங்க திறமையை வளர்த்துக்க முடியும். ஒரு முதல்ல பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர் கிட்ட போயிட்டு அவர் கத்துக்கலாம். வேலூரில் இருந்து புருஷோத் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் புருஷோத், உங்களுடைய கேள்வி என்ன? நேயருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. சார், இப்ப ஒரு வெல் ரவுண்ட் எக்ஸ்போஜர் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது விஷுவல் கம்யூனிகேஷன் மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ற காலேஜ்ல என்னென்ன கிரைட்டீரியாலாம் இருக்கணும், என்னென்ன செக்லிஸ்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போதே வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப பேருக்கு என்னன்னா, நம்ம விஸ்காம் தான் படிக்க போறோம், அதனால வந்து எதுக்கு நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அதுவே தப்பு. இப்ப என்னன்னா, தே ஷுட் கெட் எப்பவும் இப்ப இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க, 1000க்கு மேல இருந்தா தான் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல கிடைக்கும் அப்படின்றதுனால அதே மாதிரி 1000க்கு மேல எடுத்தீங்கன்னா தான். இப்ப நீங்க சென்னையில வந்து லோயலா காலேஜ் மாதிரி ஒரு பெரிய காலேஜுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜ் அட்மாஸ்பியர் வேற. ஆக்சுவலா சில அங்க வந்து நிறைய பேர் கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு வர்றாங்க. சோ அங்க வந்து நிறைய ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தா அது இல்லாம நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற காலேஜஸ்க்கு போகணும். அப்பதான் வந்து யூ வில் கெட் டு நோ ஹவு வாட் இஸ் கேமரா, எப்படி ஆப்ரேட் பண்றாங்க, எப்படி எடிட்டிங் ஸ்டுடியோ எப்படி ஆப்ரேட் பண்றாங்க, எப்படி வந்து கிராபிக்ஸ் எப்படி பண்றாங்க, எப்படி டைரக்ஷன் எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றது. சர்டன் காலேஜஸ்ல வந்து ரெகுலரா தே கால் சீப் மஞ்சுநாத் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மஞ்சுநாத் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க.
சார் கிட்ட பேசலாமா? பேசலாம் மஞ்சுநாத். சொல்லுங்க மஞ்சுநாத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஹையர் மெகா பிக்சல் கேமராஸ் எல்லாம் இருக்குல்ல சார் மார்க்கெட், ஸோ அதை பத்தி என்ன சார்? இப்போ 5D எல்லாம் 23 மெகா பிக்சல் 21 மெகா பிக்சல் அந்த மாதிரி தான். ஸோ 50 மெகா பிக்சல் கேமரா எல்லாம் வரப்போகுது. ஸோ அதை பத்தி அது எப்படி அதுக்கும் 5Dக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுது? ஸோ அதை பத்தி ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து ஸ்டில் போட்டோகிராஃபி பத்தி கேக்குறீங்களா? ஆமா சார். ஆமா சரி. ஆக்சுவலா வந்து 23 மெகா பிக்சலுக்கும் 550 மெகா பிக்சலுக்கும் டெஃபினட்டா வந்து குவாலிட்டி டெஃபினெட்லி இட் பி 2 டைம்ஸ் குவாலிட்டியா இருக்கும். ஸோ அது இல்லாம ஐ திங்க் ஹேசல் பிளேட் மாதிரி ஒரு கேமராலாம் யூஸ் பண்ணீங்கன்னா பிகர் ஃபார்மேட் அது கேமரா அது ஆக்சுவலா. ஸோ அது வந்து குவாலிட்டியாக யூஸ் பண்றது தான் அது. திருச்சியிலிருந்து ராமச்சந்திரன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராமச்சந்திரன் வணக்கம். ராமச்சந்திரன், உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், நான் இப்ப லாஸ்ட் இயர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்க. சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, பட் நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சரிங்க. இதனால நான் சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்னா என்ன ப்ரொசீஜர்? அதை பார்ட் டைம்ல படிக்கலாமா ஃபுல் டைம்ல படிக்கலாமான்னு கேட்கணும். இது பெஸ்டா இருக்கும். இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து பார்ட் டைம் கோர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. அப்புறம் எஸ்ஏஇன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, அதுல அங்கே சவுண்ட் இன்ஜினியரிங் சொல்லி தராங்க. பிளஸ் நீங்க வந்து ஆல்ரெடி இன்ஜினியர்னால ஐ திங்க் புனே பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி போலான்னு நினைக்கிறேன் நான். ஸோ அங்கே வந்து படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க இப்ப லாஸ்ட் டைம் இந்த ஆஸ்கார் அவார்ட்லாம் வின் பண்ணாரு இல்லையா, அவர்லாம் வந்து புனே பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சவர் தான். அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் படிங்க. நீங்க இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க லாஸ்ட் டைம் சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், லேபரேட்டரிஸ் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம். இப்ப இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைட்ல கிராஷ் கோர்சஸ் படிப்பாங்க அவங்களோட கரிக்குலம் தாண்டி. அந்த மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குன்னு கிராஷ் கோர்சஸ் இருக்கா? சாஃப்ட்வேர்ஸ் என்ன ஒரு நாள் ஒரு சாஃப்ட்வேர் வருது இதுலயும். சோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு அவங்க கிராஷ் கோர்சஸ் போறது அவசியமா? அது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கணும் when coming to that of employment அப்படின்னு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களுக்கு வந்து செகண்ட் இயர்ல தே ஹேவ் போட்டோகிராஃபி வந்து ஒரு பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால the boys they are all buying cameras and they start shooting. ஸோ அங்கே வந்து எப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா போர்ட்ரேட் எப்படி ஷூட் பண்றது, லேண்ட்ஸ்கேப் எப்படி ஷூட் பண்றது, அப்புறம் வைட்ல எப்படி ஷூட் பண்றது, அப்புறம் டிராவலிங் எப்படி ஷூட் பண்றது, இப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரொம்ப ஒரு ஃபார்மல் பிராக்டிகல் நாலேஜ் சொல்லி தராங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா தே ஷுட் கோ அண்ட் ஸ்டடி போட்டோகிராஃபி ஸ்பெஷலைசேஷனா ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் படிச்சாங்கன்னா தே வில் பி நோயிங் பெட்டர். ஸோ அதாவது அவங்க வந்து பேசிக் தான் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க டெக்னிக்கலா நீங்க வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற போட்டோகிராஃப் வந்து உங்களுக்கே தெரியும். யூ கேன் see the difference. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஷூட் பண்றது. அது தவிர வந்து எப்படின்னா டெய்லி நீங்க வந்து ஒரு பிராக்டிஸா வச்சிருக்கணும். நிச்சயமா சார். விஷுவல் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த காலேஜ்ல இருக்கணும், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்கீங்க. நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நினைத்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.